போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த கடுமையான தேவாசுர போரில் அசுரர்கள் வெற்றி பெற்றாங்க. எப்படி அசுரர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தோட இந்திரதேவன் வந்து பிரகஸ்பதி கேட்குறாங்க. பிரகஸ்பதி வந்து இந்திரதேவன் சொல்கிறாங்க, நீ ஆதிபராசக்தியை வேண்டி ஆதிபராசக்தியை ஒன் பக்கம் வச்சுக்கிட்டே அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட போராக இருந்தாலும் நீ தான் வெற்றி கொள்ளுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திரதேவனும் பிரகஸ்பதியோட வார்த்தையை கேட்டு ஆதிபராசை நோக்கி அவங்க கடுமையாக விரதங்கள் இருந்து அவங்க துதிகள் பாடி அவங்க வேண்டவும் செய்கிறாங்க. இந்திரதேவனோட வேண்டுதலை பார்த்து ஆதிபராசை அவங்க முன்னாடி காட்சி கொடுக்கவும் செய்கிறாங்க. இந்திரதேவன் வந்து இப்போ ஆதிபராசக்தி அழைச்சிக்கிட்டு அவங்க போர்க்களத்துக்கு போகவும் செய்கிறாங்க. ஆதிபராசக்தி போர்க்களத்துக்கு வரதை பார்த்த அசுரர்களும் பிரகலாதனும் வந்து அவங்க ஆயுதங்களை கீழே போட்டு ஆதிபராசக்தியை வணங்கவும் செய்கிறாங்க. அப்போ பிரகலாதன் வந்து ஆதிபராசக்திகிட்ட அவங்க பக்கம் இருக்கக்கூடிய தர்மத்தை பற்றியோ நியாயத்தை பற்றியோ அவர் கேள்வி கேட்குறாரு. பிரகலாதன் கேட்ட கேள்வியும் நியாயத்தையும் பார்த்து ஆதிபராசக்தி ரொம்ப சாந்தமாக அசுரர்களை பார்த்து சொல்கிறாங்க, அசுரர்களே கவலைப்படாதீங்க, உங்களுக்கான காலம் வரப்போ திரும்ப உங்களோட கைகள் ஓங்கும், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் தர்மத்தின் படி நடக்கிறப்போ உங்களுக்கு எல்லா விஷயமான சம்பத்துகளும் கிடைக்கும், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாகவே இருப்பீங்க, நிம்மதியோடு இருப்பீங்க, உங்கள் பொண்ணும் பொருளும் செல்வம் எல்லாமே நீங்கள் இருக்கிற இடத்துல சேரும். தர்மத்தின் படி நடக்காத உங்களுக்கு 7-14 லோகத்தையும் கொடுத்தாலும் அவங்களால நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நீங்கள் பாதாளம் போங்க, என்னோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. பிரகலாதனும் ஆதிபராசக்தியோட வார்த்தையை கேட்டு அவங்க அசுரர்கள் அடைச்சிக்கிட்டு அவங்க பாதாளம் போகவும் செய்கிறாங்க. ஆதிபராசக்தி சொன்ன மாதிரியே அவங்க தேவாசுர போகிற ஒரு முடிவு கொண்டு வந்து அசுரர்களை வந்து பாதாளத்துக்கு அனுப்பி தேவர்களுக்கு 7-14 லோகத்தையும் பெற்றுக் கொடுத்தாங்க. என்னதான் வந்து ஆதிபராசக்தி 7-14 லோகத்தையும் தேவர்கள்ட்ட கொடுத்தாலும் ஆதிபராசக்தி சொன்ன மாதிரியே தர்மத்தோடு இருக்கிறவங்க எப்பவுமே நிம்மதியாக தான் இருப்பாங்க. தர்மத்தின் வழி நடக்காம தன்னோட தேவைக்கு ஏற்ப இதுதான் தர்மம் அப்படிங்கிறத மாற்றி அமைச்சு பயன்படுத்துறவங்க எப்பவுமே நிம்மதி இல்லாமல் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே தேவர்களுக்கு வந்து புது புது பிரச்சனைகளாக உருவாயிட்டே இருந்துச்சு. தேவர்களை காப்பாற்றுறதுக்கு பிருகுமுனிவர் சாபம் கொடுத்த மாதிரியே மகாவிஷ்ணு புது புது அவதாரங்கள் அவர் எடுக்கவும் செஞ்சார். இப்படி பிருகுமுனிவரோட சாபத்தினால மகாவிஷ்ணு என்னென்ன அவதாரங்கள் எடுத்தாரு, அதெல்லாம் எப்போ எடுத்தாரு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிருகுமுனிவரோட சாபத்தினால மகாவிஷ்ணு ஏகப்பட்ட அவதாரங்கள் எடுத்து வந்து மக்களுக்கு நல்லது செய்யவும் செஞ்சார். நம்ம நினைக்கிறோம் மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அது மட்டும் கிடையாது, மகாவிஷ்ணுவோட அம்சாவதாரங்களும் நிறையா இருக்குது. இந்த அவதாரங்கள் எல்லாமே வந்து கிருதயுகம்னா ஒரே கிருதயுகத்தில் நடந்துச்சு அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு கிருதயுகத்தில் நடந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வாமனர் அவதாரமும் சரி, நரசிங்க பெருமாள் அவதாரமும் சரி, வராகதர் அவதாரமும் சரி, இது 3மே வந்து கிருதயுகத்தில் நடத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் 3மே வந்து ஒரே கிருதயுகத்தில் நடக்கலை. அப்போ இந்த அவதாரங்கள்லாம் ஒரே சதுரயுகத்தில் நடக்கலையான்னு கேட்டால் ஆமாம், ஒரே சதுரயுகத்தில் நடக்கலை. அப்போ இந்த அவதாரங்கள்லாம் எந்தெந்த சதுரயுகத்தில் எப்பப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். பிருகுமுனிவரோட சாபத்துக்கு அப்புறம் மகாவிஷ்ணு வந்து சாஷிஷி அப்படிங்கிற மண்வந்திரத்தில் முதல் சதுரயுகத்தில் இருக்கக்கூடிய முதல் கிருதயுகத்தில் தர்மர் அப்படிங்கிற முனிவருக்கு வந்து நரநாராயணர்களாக அவதாரம் எடுத்தார். அவங்க 2 பேர் வந்து மிகப்பெரிய தவயோகில இருந்து பல அற்புத செயல்களை செஞ்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து வைவஸ்வதம் அப்படிங்கிற மண்வந்திரத்தில் வந்து முதல் சதுரயுகத்தில் இருக்கக்கூடிய முதல் கிருதயுகத்தில் அத்திரி முனிவருக்கும் அனுஷா தேவிக்கும் மும்மூர்த்திகளும் மகனா பிறக்கணும்னு சொல்லி அவங்க வரம் கேட்டாங்க. அப்போ மகாவிஷ்ணு வந்து மும்மூர்த்திகளோட அம்சத்தில் வந்து தத்தாத்திரேயர் அவதாரம் எடுத்து அங்கே பிருகுமுனிவரோட ஆசிரமத்தில் அவருக்கு மகனாகவும் வளர செஞ்சார். அவரோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட நற்செயல்களையோ நிறைய அதிசயங்களையோ அவர் நிகழ்த்தியிருக்காரு. அதே மண்வந்திர காலத்தில் 4வது சதுரயுகத்தில் வரக்கூடிய கிருதயுகத்தில் வந்து இரண்யாட்சன் இரண்யகசிவு அப்படிங்கிற அசுரர்களை அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு வராக அவதாரமும் நரசிங்கர் அவதாரமும் எடுத்திருந்தார். அதே சதுரயுகத்தில் வரக்கூடிய அடுத்த யுகத்தில் வந்து காசிபருக்கு மகனா வந்து வாமனரா மகாவிஷ்ணு பிறந்திருந்தார். வாமனரா பிறந்து வந்த மகாவிஷ்ணு வந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு அவர் 3 அடி நிலம் யாசமாக கேட்டு அந்த 3 அடி நிலத்துக்காக உலகத்தையும் அவர் அளந்து அவர் தானமாக பெற்றுக்கொண்டார். அவரோட கால்களை வச்சு மகாபலி சக்கரவர்த்தியை பாதாளத்தில் அமுக்கவும் செஞ்சார். அதே மண்வந்திர காலத்தில் 19வது சதுரயுகத்தில் வரக்கூடிய திரேதாயுகத்தில் ஜமதக்னி முனிவருக்கு மகனா பரசுராமரா அந்த மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கவும் செஞ்சார். அந்த பரசுராம அவதாரத்தில் சத்திரிய குலத்தில் இருக்கக்கூடிய அரசர்களை மொத்தமாக அவர் வதம் பண்ணி மொத்த பூமியும் அவர் கைப்பற்ற செஞ்சார். அந்த மொத்த பூமியை வந்து காசிபருக்கு தானமாகவும் கொடுத்தாரு. அதே திரேதாயுகத்தில் ரகுவம்சத்தில் தசரத மன்னனுக்கு மகனா ஸ்ரீராமரா மகாவிஷ்ணு வந்து அவதாரம் எடுக்கவும் செஞ்சார். அவர் அவதாரம் எடுத்து ராவணன் அப்படிங்கிற மிகப்பெரிய அசுரனை அவர் வதம் பண்ணவும் செஞ்சார். ராமாயணம் அப்படிங்கிற இதிகாசத்தை அவர் கொடுக்கவும் செஞ்சார். அதே மண்வந்திர காலத்தில் வரக்கூடிய 28வது சதுரயுகத்தில் வரக்கூடிய துவாபர யுகத்தில் தான் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரமான நரநாராயணர்கள் வந்து அர்ஜுனனாகவும் கிருஷ்ணராகவும் அவங்க மறுபடியும் அவதாரம் எடுத்தாங்க.
அவங்க அவதாரம் எடுத்து வந்து மகாபாரத போர் மாதிரி மிகப்பெரிய போர்கள்லாம் நடத்தி பூமியோட பாரத்தை வந்து அவங்க குறைக்கவும் செஞ்சாங்க. என்னதான் மகாவிஷ்ணு வந்து பிருகுமுனியோட சாபத்தினால அவர் அவதாரங்கள் எடுத்து வந்தாலும் அவரோட அவதாரங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு நன்மை தரும் விதமாகவே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நரநாராயணர் சீரிஸ் ஆரம்பிக்கிறப்போ தேவேந்திரன் வந்து நரநாராயணரோட தவத்தை கலைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தேவ கன்னிகளான அப்சரஸ் கன்னிகளை வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அந்த அப்சரஸ் கன்னிகளோட அழகுல வந்து நரநாராயணர்கள் மயங்காமல் அவங்க தவத்திலே இருந்தாங்க. கடைசியில் நாராயண முனிவர் வந்து அப்சரஸ் கன்னிகளை பார்த்து உங்களுக்கு என்ன வரம்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் செஞ்சாங்க. அப்போ அப்சரஸ் கன்னிகள் வந்து நாராயண முனிவரை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் மொத்தம் 16,000 பேர் இருக்கோம், எங்கள் அழகில் மயங்காத ஆண்மகனை தான் நாங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம், எங்கள் அழகில் நீங்கள் தான் மயங்கலை, எங்களோட அழகு மேலே இருந்த அகங்காரத்தை நீங்கள் தான் ஒழிச்சிருக்கீங்க, அதனால் எங்கள் 16,000 பேரையும் நீங்களே திருமணம் பண்ணிக்கணும், அந்த வரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ நாராயணர் வந்து யோசிக்கிறாரு. அப்போ நரன் அப்படிங்கிற முனிவர் வந்து நாராயண மகரிஷியை பார்த்து சொல்கிறாங்க, என்னன்னா இப்படி கோவத்தை விட்டுட்டு இப்படி காமத்தை வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாராயண முனிவர் வந்து ரொம்ப அமைதியாக அந்த அப்சரஸ் கன்னிகளை பார்த்து சொல்கிறாங்க, அப்சரஸ் கன்னிகளே நீங்கள் கேட்ட வரத்தை நாங்கள் கொடுக்குறேன், ஆனால் இந்த பிறவியில் வந்து நாங்கள் காமம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு நாங்கள் தவத்தை மட்டுமே மேற்கொண்டிருக்கோம். ஒரு இல்லற வாழ்க்கையில் வந்து என்னதான் காதலும் அன்பும் இருந்தாலும் காமம் அப்படிங்கிறது தான் வந்து அச்சாணி மாதிரி இருந்து அது இல்லற வாழ்க்கையில் கொண்டு போகுது. அந்த காமம் அப்படிங்கிற உணர்வே எங்ககிட்ட இல்லை அப்படின்னா நாங்கள் எப்படி உங்களோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு உங்கள் கூட சுகமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதை கேட்டு அப்சரஸ் கன்னிகள் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அப்போ நாராயணர் அப்படிங்கிற ரிஷி வந்து அப்சரஸ் கன்னிகளை பார்த்து சொல்கிறாங்க, அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களோட வரத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, சரியாக பார்த்தோம் அப்படின்னா 28வது சதுரயுகத்தில் வரக்கூடிய துவாபர யுகத்தில் நானும் என் சகோதரரும் 2 பேருமே வந்து அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் எடுப்போம். அந்த சமயத்தில் நீங்கள் அரச குமாரிகளாக பிறந்திருப்பீங்க. ஒரு சூழ்நிலை வரப்போ உங்கள் 16,000 பேரையும் வந்து கிருஷ்ணராக பிறந்திருக்கக்கூடிய நானே வந்து திருமணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் கேட்ட வரத்தை வந்து அப்போ உங்களுக்கு நிறைவேற்றறேன், உங்கள் 16,000 பேரையும் வந்து நானே கிருஷ்ணாவதாரத்தில் வந்து திருமணம் பண்ணி நீங்கள் ஆசைப்பட்ட இந்த இல்வாழ்க்கை பூராமே உங்கள் கூட சேர்ந்து நான் சுகிச்சு அனுபவிச்சு தரேன், இப்போது வந்து நீங்கள் உங்களோட லோகத்துக்கு போய் அமைதியாக இருங்க, என்னோட அவதாரம் வரப்போ நீங்களே வந்து பூமியில் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணவும் செய்கிறாங்க. தேவகன்னிகளும் நரநாராயணர்களை இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்க சொன்ன மாதிரியே அவங்க வார்த்தையை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 16,000 பேரும் அவங்க தேவலோகத்துக்கு திரும்பவும் செய்கிறாங்க. தேவலோகத்துக்கு திரும்பி வந்த அப்சரஸ் கன்னிகளை பார்த்து இந்திரதேவன் வந்து கேட்குறாரு, அப்சரஸ் கன்னிகளே போன காரியம் என்னாச்சு, நரநாராயணரோட தவத்தை வந்து கலைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அப்சரஸ் கன்னிகள் வந்து அங்கே நடந்த விஷயத்தை பூராமே இந்திரதேவன் சொல்கிறாங்க. இதை கேட்டு இந்திரதேவன் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு போகிறாரு. எந்த ஒரு உணர்ச்சியும் எந்த ஒரு ஆசையுமே இல்லாத இந்த முனிவர்களையாக நம்ம சந்தேகப்பட்டுட்டோம், இவங்களோட தவத்தை கலைக்கிறதுக்காக நம்ம அப்சரஸ் கன்னிகளை அனுப்பியிருக்கோம், இந்த தவறை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மனம் வருந்தி அவங்க நரநாராயணர்கிட்ட வேண்டி கேட்குறாங்க, நீங்கள் பூலோகத்தில் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணராகவும் பிறக்கிறீங்க அப்படின்னா என்னோட அம்சத்தில் ஒரு மகரிஷி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால தான் மகாபாரதத்தில் வந்து இந்திரதேவனோட அம்சமாக அர்ஜுனன் பிறந்திருப்பார், கிருஷ்ணாவதாரத்தில் நாராயணர் அப்படிங்கிற ரிஷி பிறந்து அவர் 16,008 தேவகன்னிகளை வந்து அவர் திருமணம் பண்ணி அவர் இல்வாழ்க்கையில் ஈடுபடவும் செஞ்சார். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் பாதாளத்தில் இருக்கக்கூடிய அசுரர்களுக்கும் நடந்த ஏகப்பட்ட பிரச்சனைகளை பற்றியும் அவங்க ஏன் விரோதிகள் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த சீரீஸில் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த பிரச்சனைக்கு நடுவில் பிருகுமுனியோட சாபத்தினால தான் மகாவிஷ்ணு வந்து இத்தனை அவதாரங்கள் எடுத்தார் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். அவங்க எந்தெந்த மன்வந்தர காலத்தில் என்னென்ன அவதாரங்கள் எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். மகாவிஷ்ணுவோட அவதாரம் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிடையாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய மன்வந்தர காலத்தில் அவர் ஏகப்பட்ட அவதாரங்கள் எடுக்கவும் செய்யலாம். என்னதான் மகாவிஷ்ணு ஏகப்பட்ட அவதாரங்கள் எடுத்தாலும் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அவதாரத்துலேயும் வந்து மக்களுக்கு நலனூட்டும் விதமாகவும் தர்மத்தை நிலைநாட்டும் விதமாகவே இருந்திருக்கு. இப்படி மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள்லேயே உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த அவதாரம் என்ன, எதுக்காக பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த நரநாராயணர் சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.